ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஆமையும் கொக்கும் கதையை பார்ப்போமா? ஒரு பெரிய காட்டில் பெரிய குளம் ஒன்று இருந்துச்சான். அதில் நிறைய தண்ணியும் இருந்துச்சான். அதனால் மீன்கள்லாம் நிறைய துள்ளி குதித்து விளையாடுமா. அதை சாப்பிட்றதுக்காக கொக்கும் வருமா. அதே மாதிரி அந்த குளத்தில் தண்ணி குடிக்கிறதுக்கு மற்ற மிருகங்களும் வருமா. அந்த குளத்தில் மீன்களோட ஆமையும் வசித்து வந்துச்சான். ஒரு நாள் என்னாச்சான், ஒரு கொக்கு சோகமாக பறந்து வந்துச்சான். அப்போ எல்லா அனிமல்ஸும் என்னாச்சு இவ்வளோ சோகமாக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போ அந்த கொக்கு சொல்லிச்சான், இந்த குளத்தில் இருக்கிற தண்ணி வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக வத்த போகுதான் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டுட்டு மானும் பக்கத்தில் இருந்த இன்னொரு கொக்கும், ஓ அப்படியா, ஐயோ என்னாச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு கிட்ட கேட்டுச்சான். அப்போது அந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்த கொக்கு சொல்லிச்சான், நான் வர வழியில் ஒரு பெரிய காட்டை பார்த்தேன். அந்த காட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு குளம் இருக்குது, அதில் நிறைய தண்ணி இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரத்தில் வத்தாதான். அதனால் நீங்களும் அந்த குளத்துக்கு போங்க. உங்களுக்கு தேவையான உணவு தண்ணி எல்லாமே அங்கே கிடைக்கும். அங்கே பக்கத்தில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே அந்த குளத்தை தான் நம்பி இருக்கான். நம்மளும் அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டுட்டு அங்கிருந்த மான் மற்ற கொக்கு எல்லாமே, ஓ அப்படியா, சரி நாங்களும் எங்களுக்கு தேவைப்படுறப்ப அந்த பக்கத்தில் இருக்கிற குளத்தை போய் யூஸ் பண்ணிக்கிறோம். இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுச்சோம். இந்த இன்ஃபர்மேஷன் சொன்ன கொக்கும் அந்த பக்கத்து காட்டில் இருக்கிற குளத்துக்கு போச்சான். அங்கே மற்ற அனிமல்ஸு பேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு போச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கிருந்த ரிமைனிங் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே சொல்லிச்சான். பட் ஆமை மட்டும் வரல அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த கொக்கு, சரி போய் நம்ம பார்த்துட்டு வரலாம் அந்த பழைய குளத்தில் ஆமை என்னாச்சு, அங்கே தான் இருக்கா இல்லை எங்காவது வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்துச்சான். வந்து பார்த்தா அந்த தண்ணி கம்மியாக இருக்கிற குளத்துல தான் ஆமை இன்னும் இருந்துச்சான். ஆமையை பார்த்து அந்த கொக்கு கேட்டுச்சான், என்னாச்சு நீ மட்டும் இங்கே இருக்க அப்படின்னு. அதுக்கு ஆமை சொல்லிச்சான், என்னால் இங்கிருந்து பக்கத்து காட்டுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நகர்ந்து போக முடியல, எனக்கு யாருமே இல்லை ஹெல்ப் பண்ணுறதுக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சான். அதுக்கு கொக்கு, இரு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், என்னோடய ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நான் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வரேன். அந்த குச்சியை நீ இறுக்கமாக டைட்டாக பிடிச்சிக்கணும். எக்காரணத்தை கொண்டும் நீ வாயை திறந்து எதுவும் பேசக்கூடாது. வாயை திறந்துனா அந்த குச்சியிலேருந்து நீ கீழே விழுந்துடுவ. அதனால் அதை நீ கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கோ. நாங்கள் 2 பேரும் அந்த குச்சியை எடுத்துகிட்டு இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற காட்டில் இருக்கிற குளத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்த்துறோம் சேஃபாக. ஆனால் நீ மட்டும் எக்காரணத்தை கொண்டு வாயை திறக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சான். அதை கேட்ட அந்த ஆமையும், ஓகே நான் வாயை திறக்கல அப்படின்னு சொல்லிச்சான். கொக்கும் அதோட ஃப்ரெண்டும் ஒரு குச்சி கொண்டு ஆமைக்கிட்ட கொடுத்துட்டு அதை கவ்வ சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் அதை எடுத்துகிட்டு பறந்து போனாங்களாம். போகிற வழியில் நல்லா உயரமாக தான் நாங்கள் பறப்போம், நீ எக்காரணத்தை கொண்டு வாயை திறக்காதேன்னு சொல்லிகிட்டே போகிறாங்களாம். இந்த ஆமையும் நல்லா உயரத்தில் பறக்கிறப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம சேர வேண்டிய காடு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்க வாயை திறந்துச்சான். வாயை திறந்தால் என்னாகும், கண்டிப்பாக குச்சியிலிருந்து கீழே தான் விழணும் இல்லையா. ஆமையும் என்னாச்சான், வாயை திறந்ததும் அங்கிருந்து தவறி கீழே விழுந்துருச்சான். பெரியவங்க சொல் பேச்சை கேட்டிருக்கணும் இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, அது கேட்காம வாயை திறந்ததுனால ஆமை கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்து அடிப்பட்டதுக்கு ரத்தம்லாம் வந்துச்சான். ஆமையும் வலி தாங்க முடியாமல் கதறிச்சான். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம், அவங்க அவ்வளோ சொன்னாங்களே, நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சாரி கேட்டுச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது, பெரியவங்க சொன்னாவோ இல்லை நம்மளை விட தெரிஞ்சவங்க சொன்னாவோ அதை நம்ம கண்டிப்பாக கேட்டு நடக்கணும். ஓகே குட்டீஸ், இன்னொரு ஸ்டோரியோட உங்களை அடுத்த டைம் மீட் பண்ணுறேன். பாய்.